ஓகே. ஸோ இப்போ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்எம் அப்படிங்கிற சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ எஸ்எஸ்எம் அப்படின்னா என்னன்னா, ஏடபிள்யூஎஸ் சிஸ்டம் மேனேஜர். அதான் எஸ்எஸ்எம்னு சொல்றாங்க. ஸோ ஒன் செகண்ட் எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எஸ்எஸ்எம்னா ஏடபிள்யூஎஸ் சிஸ்டம் மேனேஜர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ EC2 எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ EC2 அது போல டேட்டாபேசஸ் லைக் RDS இந்த மாதிரி டேட்டாபேசஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த எஸ்எஸ்எம். ஏன் இப்போ நம்ம டைரெக்டாக போய் அந்த ரிசோர்ஸ் இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்லேயே போய் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாமே. அவன் ஏன் நமக்கு இந்த எஸ்எஸ்எம் யூஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா டைரெக்டாக அதில் போய் பண்ணிக்கலாம். பட் இப்போ அதுவே ஒரு 10 EC2 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு 100 EC2 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எஸ்எஸ்எம் யூஸ் பண்ணி தான் இந்த இன்ஸ்டன்சஸ் டேட்டாபேசஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒவ்வொரு EC2 இன்ஸ்டன்ஸ்லேயும் ஒரு எஸ்எஸ்எம் ஏஜென்ட்டை வச்சுக்கிட்டோம்னா, ஸோ இந்த எஸ்எஸ்எம் ஏஜென்ட் வந்துட்டு எஸ்எஸ்எம் சர்வீஸோட காண்டாக்ட் பண்ணி அதனோட கனெக்ஷன் மேக் பண்ணி அதை வச்சு அந்த EC2 இன்ஸ்டன்ஸை கான்ஃபிகர் பண்ணும் இல்லை மேனேஜ் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ மேனேஜ் பண்ணும் கான்ஃபிகர் பண்ணும் அப்படின்னா என்னன்னா எக்ஸாக்டாக என்ன பண்ணும்னா லைக் இப்போ லெட்ஸ் சே இப்போ நாம் ஏதாச்சும் சிஸ்டம் அப்டேஷன் பண்ணோம்னாவோ இல்லை கான்ஃபிகரேஷன் லெவல் சேஞ்சஸ் பண்ணுறோன்னாவோ இல்லை ஏதாச்சும் இஷ்யூஸ்ன்னு வந்த பட்சத்தில் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறோன்னாவோ, ஸோ இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நம்ம இந்த எஸ்எஸ்எம்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பேசிக்காக இதுதான் எஸ்எஸ்எம்னு சொல்லுவாங்க. நார்மலாக இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா SSH அந்த ப்ரோட்டோகால்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த எஸ்எஸ்எம் யூஸ் பண்ணுற இடத்துல எஸ்எஸ்எம் வச்சு நம்ம இந்த EC2 இன்ஸ்டன்சஸ் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம அந்த SSH யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம பார்த்துருந்தோம் எஸ்எஸ்எம் ஏஜென்ட் வந்துட்டு ஒவ்வொரு EC2 இன்ஸ்டன்ஸ்லேயும் இருக்கும். இந்த ஐ மீன் நம்ம எஸ்எஸ்எம் வச்சு கண்ட்ரோல் பண்ணுற EC2 இன்ஸ்டன்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த எஸ்எஸ்எம் ஏஜென்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு எஸ்எஸ்எம் சர்வீஸோட காண்டாக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ அதனால் நமக்கு அந்த SSHங்கிற இது தேவையே படாது. ஸோ இதுதான் பேசிக்காக எஸ்எஸ்எம், AWS SSM.